நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/5/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று பிற்பகல் 2:03 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 3:24 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் பிற்பகல் 2:03 வரை கரசேகரணம், பின்பு வணிசேகரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12:01 வரை, நண்பகல். யமகண்டம் காலை 7:30 9 வரை. கூலிகை பகல் 10:30 12 வரை. நல்ல நேரம், அதாவது சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 9:26 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய தினம் புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு அருகம்புல் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் சந்திர பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும். திருக்கணிதப்படி சனி பகவான் அங்குதான் இருக்கிறார். புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பதவி இழந்து போறாங்க. பதவினா நல்லா இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு பதவி இழப்பு அவங்களுக்கு வரும். தற்காலிகமாக பதவி இழந்தவர்கள், இந்த அரசியல் தலைவர்கள், ஓய்வு பெற்ற அனைவருக்குமே மனசாந்தியை அளிக்கக்கூடிய கோடியக்கரை ஸ்ரீ கணபதி லிங்க மூர்த்தி. எப்படி வழிபாடு செய்வது? கோடியக்கரை ஸ்ரீ கணபதி லிங்க மூர்த்தியினுடைய மகிமை என்ன அப்படின்னா, தற்காலிகமாக பதவி இழந்த அனைவருமே கோடியக்கரை ஸ்ரீ கணபதி மூர்த்தியை வணங்கி அபிஷேக ஆராதனைகள் ஏற்றி பட்டாடை சாத்தி வழிபடுவதால் நல்ல பலன்களை பெறலாம். எப்படி? பதவி இழந்த அரசியல் தலைவர்களுக்கும் பதவி ஓய்வு பெற்ற அனைவருக்குமே தகுந்த மனசாந்தியை அளிப்பவரே கோடியக்கரை ஸ்ரீ கணபதி லிங்க மூர்த்தி. அதாவது ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும் இணைந்த ஒரு தத்துவமாக கோடியக்கரை ஸ்ரீ கணபதி லிங்க மூர்த்தி அருள்பாலிக்கின்றார். அதனால மரணத்தை பற்றி அஞ்சுவோர்கள் இந்த கணபதி மூர்த்தியை வணங்கி அபிஷேக ஆராதனைகளை செய்து வந்தால், ஆராதனைகளை நிறைவேற்றி வந்தால் மரண பயம் அவர்களை அண்டவே அண்டாது. அதே போல பதவி இழந்தவர்களும் இதை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, புதன்கிழமையில கருப்பண்ண சுவாமின்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு போயிட்டு தீபம் ஏத்தி, தீபம்னா நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு செவ்வரளி பூ போட்டு வழிபாடு காலையில 6-7 செய்யணும். இந்த வழிபாட்டை செய்து வந்தால் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும். இது செஞ்சு பாருங்க. இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை, பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் இப்போ ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா சில பேர் காலேஜ் சேருவாங்க, சில பேர் +1 சேருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி செய்வது, என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உயர்கல்வியில தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற எதிலும் சிக்கனமா செயல்படுவீங்க. வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்துல பொறுமை தேவை. புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கின்ற ஒரு நாள். கலைத்துறைகள்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும்.
அதிசய இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய வேலைக்கான முயற்சிகள்லாம் அனுகூலமாக கைகூடும். கடன் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த சில பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் மன நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் பயணங்கள்லாம் கைகூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சில மாற்றங்கள், சில பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் மாறி சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு தவிர்த்துருங்க. பிள்ளை இடத்திலையோ இல்ல குடும்பத்திலையோ இல்ல வேலை செய்யற இடத்திலையோ தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே போல தனிப்பட்ட ஒரு துறையில் பிரைவேட் கன்சல்ல இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு அந்த வேலையில ஒரு ஆர்வத்தோட செய்கின்ற ஒரு தன்மை. தகவல் தொடர்பு துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிறுதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அருகில் இருப்பவர்கள் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் குறையும். இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் உண்டாகும். ஒப்பந்தங்கள், கமிஷன் ஏஜென்ட், இந்த ஒப்பந்தங்கள் பண்றதுல எல்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. அதே மாதிரி இந்த தானிய விற்பனை செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க. வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை தேவை. இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் அறிமுகம், புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அலுவலகத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். உங்களுடைய மனம் அலைபாயும். அந்த அலைவாய்கின்ற ஒரு விஷயத்துல சிந்தனைகள் அதிகரிக்கும். குழப்பங்கள் ஏற்படும். அதெல்லாம் இன்னைக்கு பார்த்துக்கோங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் இடத்தில் மனமிட்டு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். புரிதலும் ஏற்படும். சமூகம் சார்ந்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிலும் திருப்தியற்ற மனநிலை ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உடல்ல ஒரு விதமான அசதி ஏற்பட்டு நீங்க நெருக்கடியான சில பிரச்சனைகள் தீரும். ஆலோசனை கிடைக்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. இன்னைக்கு சிறப்பா இருக்கும். இன்றைய நாள் யாரிடமாவது உதவி கேட்டிருந்தால் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும். அதிசய வடதிசை, அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்தாரின் எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். நண்பர்களின் வருகை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். சமூக சார்ந்த பணிகள்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கலைத்துறையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். முடிவு ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம். அதனால ஒரு அனுபவம் இன்னைக்கு வெளிப்படும். பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். வேலை ஆட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைக்கு கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் வெளிப்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இன்னைக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் இன்னைக்கு முடியும். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணமாக செல்லக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் திருப்தி இருக்கும். இன்னைக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கும். இன்றைய தினம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. மாற்றமான சிந்தனைகளால் ஒரு புதுமை ஏற்படும். குழப்பமான கனவுகளால் மன அமைதி இன்னைக்கு குறையும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்தவர்களிடம் பேசும்போதோ நடக்கும்போதோ அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை ஒரு சூழல் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். தற்பெருமையான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருப்பது நல்லது. இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். பழகும் விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து செல்லுங்கள். விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள்லாம் தோன்றி மறையும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை 7ஆம் எண் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு ஏற்படும். சதயன் நட்சத்திரம் பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நெருக்கமானவர்கள் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. தடைப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். கால்நடைகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். சவாலான வேலைகளை செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம்
ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.